அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். நாம் இன்னமும் கன்னியாகுமரியில் தான் இருக்கோம். கன்னியாகுமரியிலேருந்து பக்கத்தில் ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற வட்டக்கோட்டை வந்திருக்கேன். வட்டக்கோட்டையில் ஒரு கோட்டை இருக்குது. அந்த கோட்டையை பார்க்கலான்னு தான் வந்திருக்கேன். அந்த கோட்டை 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோட்டை. 3 ஏக்கரில் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த கோட்டைக்கு தான் வந்திருக்கேன். இது கன்னியாகுமரியிலேருந்து 5 கிராமம் சொல்லிட்டு ஒரு சாலை போகுது. அந்த சாலையில் பேருந்தில் வந்தோம்னா அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. கடற்கரையை ஒட்டியே இருக்குது. அதனால கொஞ்சம் நல்லா இருக்கும். போய் பார்க்கலாம். இந்த கோட்டையில் நிறைய படங்களும் ஷூட்டிங் எல்லாம் நடந்திருக்கு. அதையும் பார்க்கலாம். காற்று ரொம்ப பலமாக அடிச்சுன்னு இருக்கு. கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வட்டக்கோட்டை பக்கமா போற பேருந்துல ஏறி மெயின் ரோட்ல இறங்கிட்டேன். அங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் பை வாக்கே நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்தேன். நம்ம வட்டக்கோட்டை வந்துட்டோம். அங்கிருந்து இப்ப அந்த டிக்கெட் வாங்குற கவுண்டருக்கு போயிட்டு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போக போறோம். டிக்கெட் பாத்தீங்கன்னா 25 ரூபாய் வாங்கியிருக்காங்க ஒருத்தருக்கு டிக்கெட்டு. இதுல கேமராவெல்லாம் ஹலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுவே ஒரு பெரிய வருத்தமா போச்சு எனக்கு. சரி, அதனால வேற ஒன்னும் வழியே இல்லை சொல்லிட்டு மொபைல்லயே நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி மொபைல்லயே எடுத்துக்கிட்டு உள்ள நுழைஞ்சிட்டேன். உள்ள நுழைஞ்ச உடனே இந்த வட்டக்கோட்டையை பத்தின ஒரு அறிவிப்பு பலகையும் ஒரு வேப்ப மரம், பெரிய அளவுல ஒரு வேப்ப மரமும், சுத்தியும் ஒரு 80 அடி உயர அந்த காம்பவுண்டும், அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் ஒண்ணு வெட்டி வச்சிருக்காங்க. அந்த குளம் எதுக்கு கட்டியிருக்காங்கன்னு தெரியல. அதை பத்தியும் நான் படிச்சுட்டு நான் சொல்றேன். இதுல தண்ணி கொஞ்சம் குறைவா இருந்தது. நம்ம அப்படியே உள்ள போகலாம் வாங்க. இந்த கோட்டை சுத்தியும் வட்டமா இருக்கிறதுனால இதுக்கு வட்டக்கோட்டைன்னு பெயர் வந்திருக்கு. திருவாங்கூரின் வேணாட்டு அரசர்களால் கிபி 18ஆம் நூற்றாண்டுல இந்த கோட்டை சீரமைக்கப்பட்டிருக்குது. முதல்ல செங்கல் கோட்டையா இருந்த இந்த கோட்டை டச்சு தளபதி டிலனாய் அவர்களால் இது மொத்தமே கருங்கல் கோட்டையா மாறி இருக்கு. இந்த கோட்டை ஒரு பாதுகாப்பு கோட்டையா பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதுல கண்காணிப்பு அறை, ஓய்வு அறை, ஆயுதச்சாலைன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. இந்த கோட்டை கடலோரத்திலேயே இருக்கு. இது பாருங்க, கடல் இருக்கு. கடலுக்கு ஓரமே இருக்கு. இது மொத்தமா ஒரு 3.5 ஏக்கர்ல இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. இந்த சுவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 அடி உயரத்துல இந்த சுவரெல்லாம் எழுப்பியிருக்காங்களாம். ஒரு 18ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த கோட்டையை நாம இன்னைக்கு பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். ஒரு நல்ல காத்து அடிச்சுன்னு இருக்குது. சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனா கொஞ்சம் சின்ன வெயில் இருக்கு. பட் ஆனாலும் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த இடம். இந்த இடத்துல நிறைய திரைப்படங்கள் ஷூட்டிங் நடந்திருக்கு. சிம்பு நடிச்ச தொட்டிஜெய திரைப்படம் இந்த இடத்துல தான் ஷூட்டிங் நடந்திருக்கு. அதே போல சமீபத்தில் ஆர்ஜே பாலாஜி இயக்கி நடிச்ச மூக்கியத்தின் திரைப்படமும் இந்த இடத்துல ஷூட்டிங் நடந்திருக்கு. அதெல்லாம் நான் காட்டுறேன். இதனுடைய ஹைட் 80 அடின்னா நம்ப முடியல. ஆனா இங்க தெரியுது, காட்டுறேன் பாருங்க. 80 அடி ஹைட் இருக்கும். ஒரு பக்கம் இந்த கடற்கரை இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு. பின்னாடி இருக்கிறது இந்த இடத்துல தான் இந்த கோட்டையை கட்டியிருக்கிறாங்க. தொட்டி ஜெயால ஒரு காட்சி வரும் இல்லையா, அது இந்த மாதிரி இடத்துல தான் உட்காந்து பேசுகிற மாதிரி வரும் இந்த காட்சி இந்த இடத்துல.
இந்த குளத்தில் இருக்கிற தண்ணி தான் வந்துட்டு இராணுவ அதிகாரிகள் வந்துட்டு அவங்களுடைய தொடர் நீர்நிலை பயன்பாட்டுக்கு வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. நம்ம ஊரில் வேலூர் கோட்டையில் நடக்கிற மாதிரி தான் இங்கேயும் வந்து நிறைய காதல் ஜோடிகள் வந்து கொஞ்சின்னு இருக்காங்க. சரி, நானும் ஃப்ரீயாக வீடியோ எடுக்க முடியல, நானும் சரி கிளம்பலாண்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். போகலாம் வாங்க, அவ்வளோதான். ஸோ நல்லா இருந்தது. ஒரு 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 சின்ன ஒரு 1 hour வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரொம்பவே அழகான இடம், பீஸ்ஃபுல்லான இடம். வந்தோம்னா வந்து ஒரு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம், ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் இந்த இடத்த. நான் உக்காந்து இருக்கிற இந்த இடத்துல தான் வந்துட்டு மூக்குத்தி அம்மன் திரைப்படத்தில் ஊர்வசி அம்மா வந்து இந்த இடத்துல உக்காந்து இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காட்சியும் இருக்கு. ஓ, என்னடா காத்தடிக்குது, காத்து பயங்கரமா இருக்குது. இந்த கோட்டையில் இருக்கிற மண்டப விதானத்தில் செதுக்கப்பட்டிருக்கிற மீன் சின்னம் வந்து இது வந்து பாண்டியர்களுக்கு சம்பந்தம் இருக்குன்றத வந்துட்டு காட்டுது. அதே போல கிபி 12ஆம் நூற்றாண்டுல முத்து கலாபத்தை காப்பதற்கு ஏற்ற இராணுவ தளமாக இருந்ததை காட்டுறதுனால இது வந்து பாண்டியர்கள் கையிலையும் வந்து இந்த கோட்டை வந்து இருந்ததா வந்து நம்பப்படுது. அதனால தமிழர்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு சுற்றுலா தலம் இது. கட்டாயமா வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம். இந்த இடம் எதுன்னு தெரியுதுங்களா? அதே மூக்குத்தி அம்மன் படத்துல பகவதி பாபா நின்று பேசுற அதே அந்த மரத்தடியில் நின்று பேசுவார் இல்லையா, அதே இடம் தான் இது. அவ்வளோதாங்க, நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். இங்கேருந்து கன்னியாகுமரி போயிட்டு நம்ம ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு பெங்களூர் கிளம்ப போகிறோம். நைட்டு ட்ரெயின் வந்து நம்ம புக் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்மளுடைய இந்த 3 நாள் ட்ரிப்பு வந்து நீங்கள் ரொம்பவே ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த காணொலியும் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.